ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டிஸ்கவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான மூவி டிவிடி அன்பாக்சிங். ஸோ அந்த மூவி பார்த்தீங்கன்னா குஷி, தளபதி விஜய் நடித்த படம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஐ அண்ட் ஐங்கரன் ரெண்டுமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண டிவிடி பேக்கு. ஸோ இது அந்த ஃப்ரண்ட் வியூவு. ஸோ நல்லா கோல்டன் ஃபாயில் ஃபினிஷிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் லெட்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃப்ரண்ட் போஸ்டரு. ஸோ இது பேக் சைடு வியூவு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு டால்பி டிஜிட்டலில் மட்டும்தான் வருது. டிடிஎஸ் ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக இல்லை, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா இது வீடியோ இந்த பாக்ஸ் செட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலீஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 2012. ஸோ 2012ங்கிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம். பட் ஏன் அதை மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு டிடிஎஸ் ட்ராக்குமே இருக்குது. பட் அது எந்த ரிலீஸ்னு எனக்கு கரெக்டாக தெரியல. எனக்கு கிடைச்சது இந்த ரிலீஸ் மட்டும்தான். ஸோ பட் ஆனால் என்னென்னா டால்பிலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆடியோ அவுட்புட் ரொம்பவுமே நல்லா இருக்குது, ஈக்குவல் டு டிடிஎஸ். ஸோ அந்த அளவுக்கு இருக்குது. நான் செக் பண்ணி பார்த்தேன். உங்களுக்கு அந்த வீடியோவும் நான் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதுதான் அந்த பாக்ஸ் செட் வியூவு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே யார் யார் ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னு காட்டியிருக்காங்க. ஸோ அவங்க நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஸ்டோரியோட நரேஷன் இருக்குது ஷார்ட்டாக. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் போர்ட் சர்டிஃபிகேட்டு. ஸோ அது போக கேட்லாக் நம்பரு, ஸோ ரன்னிங் டைமு, லாங்குவேஜ், இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரீஜன்லையும் சப்போர்ட் ஆகக்கூடியது, மோஸ்ட்லி தமிழ் படங்கள் வர்றது. பட் அது போக என்னென்னா இந்த ஓவர்சீஸ் ரிலீஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த டிவிடிலேயே. ஸோ ஃபாரின் கண்ட்ரீஸில் தான் நாட் சேல் இன் இந்தியான்னு சொல்லி மென்ஷன் ஆகி வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி பேக்கேஜில் மட்டும்தான் வீடியோ குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த டைம் என்னென்னா ஆடியோ குவாலிட்டி ஏதோ ஒரு ட்ராக் டிடி மட்டும் கொடுத்ததுனாலே என்னவோ பிரிண்ட் குவாலிட்டி நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 16:9 ரேஷியோவில் ஓடும்போது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பிளாக் பார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் எவ்வளவோ பரவாயில்ல. ஸோ 1080 ப்ளூரேயில் அந்த சோனி ப்ளூரேயில் நான் பார்க்குறேன், அது கொஞ்சம் அப்ஸ்கேல் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது அது இன்னுமே நல்லாயிருக்கு. ஸோ வாங்க அன்பாக்சிங். ஸோ இது அந்த பாக்ஸ் செட்டு. ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற படத்தோட ரிலீஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க, போஸ்டர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கிடச்சா நானும் அதை கலெக்ட் பண்ணுறேன். ஸோ இது அந்த டிஸ்க்கு. ஸோ ஒரு லைட்டாக ஒரு மேட் ஃபினிஷிங்கில் தான் ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னா ஸ்க்ராச்சஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. இங்கே பாருங்க ஸ்க்ராச்சஸ் எல்லாம். பட் அப்படி இருந்தும் ப்ளே ஆச்சு, நல்லாவே ப்ளே ஆச்சு. பட் ஸ்க்ராச்சஸ் இல்லாத டிவிடி தான் நான் பார்த்துட்ருக்கேன். பட் இது இப்போ வந்து அன்பாக்சிங் ரிவ்யூக்காக வந்து பார்த்து நல்லா இருக்குமென்னு சொல்லி போட்டேன். ஸோ அது போக இன்சைட் வியூ வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு மூவி வேணும், அந்த மூவி சப்போஸ் வேறு யார்கிட்டயா கிடைக்கல அப்படின்னா கேட்லாக் நம்பர் வச்சு கூட நீங்கள் சர்ச் பண்ணி வாங்கலாம். ஸோ வாங்க மெயினான வீடியோ, ஆடியோ குவாலிட்டி எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
இந்த அண்ட சராசரம், அதில் வாழும் உயிர்கள், அதன் வாழ்க்கை முறை எல்லாமே அர்த்தமுள்ளதா இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம், அந்த உயிர்களுக்குள்ள அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் இடையோடி இருப்பதுதான். ஒரு அலுவல். டே சிவா, நீ யாரையாவது லவ் பண்றியா? இது வரைக்கும் இல்ல. இது வரைக்கும் யாரையும் பார்த்து எனக்கு அப்படி தோணல. டே, நீ யாரையோ லவ் பண்ற.